ரங்கன் போறலாம் ஒரு மேட்ராசியா? அது நம்ம ஊரு. சும்மா போய் ஊர் சுத்துறதுக்கு இல்லப்பா. வரும்போது பிஸ்கட் வாங்கிட்டு நம்ம ஊர்ல பிஸ்கெட் அங்க இருக்க போது பேம் சீரணுமா கிம் சீரணுமா? நாய் பிஸ்கட். நாய் பிஸ்கெட்டா? கோல்டு பிஸ்கட் வாங்கிட்டு கோல்டு பிஸ்கெட் தானே? போங்க வாங்கிட்டு வரேன். அதாவது இன்னைக்கு நான் பார்த்த படம் ரங்கோன் தான். பில்டப் பண்ணணும்னு அப்போ தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. ரங்கோன் ராஜ்குமார் பெரியசாமி அவர் தான் வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்திருக்காரு. என்னோட ஃப்ரெண்டு ஒரு பக்கம் எப்பயுமே சொல்லுவாங்க விஜய் டிவியில் ஆங்கராக இருந்தால் ஹீரோ, அந்த மாதிரி அவர் வந்து விஜய் டிவியில் ப்ரொடியூசராக இருந்தார், இப்போ டைரக்டர் ஆகிட்டாரு. ஸோ ஒரு பெரிய படம் பண்ணியிருந்திருக்காரு. பல கஷ்டங்கள்லாம் தாண்டி பல இன்னல்கள்லாம் தாண்டி ஒரு பிரச்சனைகள்லாம் அப்புறம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட கதை நடா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பையன் ஜாலியாக இருக்கிற ஒரு பையன். அவர் வந்து எப்படின்னா அந்த ஸ்மக்லிங்களுக்கு தங்கம்லாம் வந்து விற்கிற மாதிரியான ஒரு பையன். இங்கே பர்மா பஜாரில் ஒரு பீரியட் என்னன்னா வந்து ரங்கோன் போனோம், அங்கே போய் தங்கம்லாம் நீங்கள் விற்கணும்னு சொல்லி போகிறாங்க. அங்கே போகிறாரு. அங்கே போனோடனே ஒரு கேஸில் மாட்டிக்கிறாரு. அங்கேருந்து எப்படி வெளியே வந்தார், பல பிரச்சனைகள்லாம் தாண்டி சொல்லக்கூடிய கதை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த உலகத்தில் யாரையுமே நம்பக்கூடாது. யாரை நம்ம உண்மையாக நம்புகிறோமோ அவங்க தான் ஃபஸ்ட்டு உன்னைய உட்கார வச்சு தம்பி இங்கே உட்காரேன், இங்கே உட்கார, இங்கே தான் உன்னை ஏமாற்ற போகிறேன்னு சொல்லிட்டு ஏமாற்றுவாங்கன்றதான் இந்த படத்தோட கதை. படத்தை சொல்லியிருப்பாங்க ஒரு டைலாக்கே, பிறக்கிறது ரொம்ப ஈஸி, இறக்குறது அதை விட ஈஸி, ஆனால் கரெக்டாக வாழ்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த படமும். ஸோ யாரையும் ரொம்ப நம்பி இருந்திருப்பார் ஹீரோ, ஆனால் அவங்க ஏமாத்திருப்பாங்க. இந்த மாதிரி ஏமாத்துறான ஒரு கதையாக அந்த கதை இருக்கும். இந்த படத்தோட ஹீரோ கௌதம் கார்த்திக் எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம், அவருக்கு ஒழுங்காக நடிக்க வராதேப்பா, டைலாக் சிங்க் ஆகாதே, பார்க்க சேட்டு பையன் மாதிரி இருப்பார், அதே சொல்லுவாங்க. ஆனால் இந்த படம் பார்த்துட்டாங்கன்னா அவர் ஒரு நடிகனா ஏற்றுக்கிறதுக்கு சில பல வாய்ப்புகள்லாம் இருக்குது. அவரோட மேக்கப் வைஸ் ஆகட்டும், அவரோட ஹேர் ஸ்டைல் வைஸ் ஆகட்டும், அவரோட பேசுகிற ஸ்டைல்ஸ் ஆகட்டும் கொஞ்சம் நல்லாவே மாற்றி இருந்திருக்காரு, ஒர்க் அவுட் பண்ணியிருந்திருக்காரு இந்த படத்து மூலிமா. அதனால் இவரோட ஆக்டிங்கும் கொஞ்சம் கரெக்டாகவே இந்த படத்துக்கு இருக்குது. அண்ட் இந்த படத்தோட ஹீரோயின் அங்கங்கே பார்க்கும் அன்சிகா மோத்வானி மாதிரியே சிரிக்கிறாங்க, அங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ இந்த ஹீரோயின் எப்படி இருப்பாங்க, அதே அங்கேருந்து வந்து ஒரு கிஸ்ஸின்லாம் வேறு இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. அண்ட் இந்த படத்தில் வந்து முக்கியமாக ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஃப்ரெண்டே லவ் மேட்ரி ஃபீல் ஆகிட்டப்பில் அவர் வருவார், இன்னொருத்தர் வருவார். இந்த மாதிரி அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், அப்புறம் இவங்க நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டுமே உண்மையான ஒரு ஆர்டிஸ்டாக இருப்பாங்க. அப்புறம் இந்த படத்தில் வந்து வில்லனா ஸ்ரீ பண்ணியிருந்திருப்பாரு. அவரும் அவரோட ஆக்டிங் அந்த லென்ஸ் எல்லாம் மாற்றிட்டு ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் நடிக்கும்போது இப்படி நடிப்பான்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நல்ல ஒரு பாடி லாங்குவேஜ், நல்ல ஒரு ஆக்டிங் கொடுத்துருக்காரு இந்த படத்து மூலியமா. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வந்த எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அவ்வளோ சூப்பராக ஸ்கோர் பண்ணியிருந்திருப்பாங்க. முக்கியமாக அந்த படத்தோட பிஜிஎம் அண்ட் மியூசிக் விஷால் சந்திரசேகர் பண்ணியிருந்திருக்காரு. ஒரு நல்ல ஒரு மியூசிக்காகவே இருந்துச்சு. அப்புறம் யாத்திரைகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு, நீ போய் வர, அந்த பாட்டு சான்ஸே இல்லை. அந்த சீக்வன்ஸுக்கும் அந்த பாட்டுக்கும் கரெக்டாக சிங்க் ஆகிருக்கும். அடுத்து இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி, அந்த ரங்கோன் வந்து பல ஊர்களில் மேலே டாப் ஆங்கிளில் காமிப்பாங்க, செம்மையாக இருந்திருக்கும். அந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் ஆகட்டும் அதெல்லாம் வந்து காமிக்கும் போது ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணியிருந்திருப்பாரு. ஆனால் சில இடத்துல வந்து கொஞ்சம் சின்ன கேமரா யூஸ் பண்ண மாதிரியே கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்கும். பட் பல இடத்துல நல்லாவே ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக இந்த படத்தோட ஒரு ஒன்லைனே இதுதான், யாரை நம்ம நம்புறோமோ அவங்க ஏமாத்துவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப கமர்ஷியலாக ஒரு விஷயம் சொல்லியிருந்திருக்காங்க. இந்த படத்தோட டைரக்டர் எப்படின்னா ஒரு பல கஷ்டங்கள்லாம் தாண்டி ஒரு ஃபர்ஸ்ட் டைம் டெபியூட் டைரக்டர் பண்ணுறோம், இவ்வளோ பெரிய ஸ்டார் கேஸ்ட்லாம் வச்சு ஒரு பெரிய படம் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப கஷ்டம். அந்த வகையில் வந்து ரொம்ப கஷ்டத்தை அழகாக பல வருஷம் கழிச்சு வெளியே கொடுத்துருக்காரு. அவருக்கு ஒரு பெரிய ஹெட்ஸ் ஆஃப். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட ப்ரொடியூசர் ஏஆர் முருகதாஸ் பண்ணியிருந்திருக்காரு, அப்புறம் ஃபாக்ஸ் ஸ்டார் ஸ்டுடியோஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ எல்லாருமே பெரிய பேனரான கம்பெனி கம்முன்ட்டுருக்கணும், இங்கே டான்ஸ் ஆகிட்டு இருக்காரு பெரிய பேனர் கொண்ட ஒரு கம்பெனிங்க தான். ஸோ நல்ல படமா இந்த படம் வந்திருக்கு, நீங்கள் மிஸ் பண்ணாமல் போய் தியேட்டரில் பாருங்கள். அப்போ இந்த படத்தில் மைனஸே இல்லையா, ஒரு குறைய கண்டுபிடிக்கலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இந்த படத்தில் முக்கியமான விஷயம் என்னன்னா எங்கேஜாக இருக்கும். ஒரு சீனுக்கு அடுத்த சீன் வந்து என்ன நடக்கும்ன்றது தெரியாமையே இருக்கும், ரொம்ப விருப்பமாக போகும். எப்பவுமே ஒரு படம் பார்த்தோன்னா லேக் அடிக்கும், ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். பட் இந்த படத்தில் அப்படிலாம் இருக்காது, பெரிய புது விஷயம்லாம் இல்லாமல் பார்த்த விஷயமா தான் இருக்கும். பட் இந்த படம் பார்க்கும்போது கொஞ்சம் விறுவிறுப்பாக போகிறதில்ல, ஃபஸ்ட்டாக இருக்கும் இந்த படம் பார்க்கும்போது. ஸோ இந்த படம் நான் எங்கே போய் பார்த்தேன்னா தியேட்டரில் பார்த்து, நீங்கள் என்ன பண்ணணும், தியேட்டரில் தான் போய் பார்க்கணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும், மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், உடனே தான் அடிக்கணும். பாய்.